பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பாட வகுப்பில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். பழைய ஏற்பாட்டில் 11வது புத்தகமாகிய 1 ராஜாக்கள் புத்தகத்தை குறித்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஒவ்வொரு புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன? இன்ட்ரோடக்ஷன் டு த பைபிள் புக்ஸ். 1 ராஜாக்கள் புத்தகத்திற்கான அறிமுகத்தை நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் 1 சாமுவேல் 2 சாமுவேல் ஒரே புத்தகம்தான் மூல பாஷையில். அதே போல் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் ரெண்டும் ஒரே புத்தகம்தான். பின் நாட்களில் கிரேக்க பாஷையில் மொழிபெயர்க்கும் போது செப்துவஜின்ட் என்று சொல்வார்கள். கிரேக்க பாஷையில் மொழிபெயர்க்கும் போது ஆண்டவருக்கு தோத்திரம், இதை வசதிக்கு ஏற்ப 1 2 சாமுவேல் 1 2 ராஜாக்கள் என்று 2 புத்தகமாக பிரித்திருக்கிறார்கள். ஓகே, 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 22 அதிகாரங்கள் நமக்கு இருக்கிறது. 22 அதிகாரங்களிலுமே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன? முதல் பாதி கிட்டத்தட்ட 11 அதிகாரங்கள் சாலமோனின் ராஜ்யத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோனின் ராஜ்யம், அவன் ஆலயம் கட்டினது, அப்புறம் சாலமோனுடைய பின்மாற்றம், சாலமோன் காலத்துக்கு பிற்பாடு ராஜ்யம் 2ஆக பிளவுபடுதல். 2 விதமான ராஜ்யங்கள், 2 விதமான ராஜாக்கள். அதை பிற்பாடு நாம் விளக்கமாய் பார்ப்போம். அறிமுகத்தில் இதை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் பாதி சாலமோனின் ராஜ்யம், 2வது பாதி சாலமோனுக்கு பிற்பாடு ராஜ்யம் 2ஆக பிளவுபட்ட அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில் அவன் ஆலயத்தை கட்டி, அவனுக்கான வீட்டை மாளிகையை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணுகிறதை வாசிக்கிறோம். சாலமோன் பின்மாற்றம் அடைந்து ஆண்டவரை விட்டு தன் இருதயத்தை விலக்கினதையும் பார்க்கிறோம். இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆசிரியர் யார் என்றால் எரேமியா தீர்க்கதரிசி. இந்த எரேமியா தீர்க்கதரிசி எழுதினாலும் அவர் எழுதுவதற்கு சில காரியங்கள் உதவியாக இருந்தது. ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ், ரிசோர்ஸஸ் என்று சொல்லுவோமே, எதிலிருந்து எடுத்து எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்றால் அதற்கு சில காரியங்கள் இருக்கிறது. முதலாவது 1 ராஜாக்கள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் அவருடைய 41ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். சாலமோனின் மற்ற நடவடிக்கைகளும் அவன் செய்தவை அனைத்தும் அவனுடைய ஞானமும் சாலமோனுடைய நடவடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. சாலமோனுடைய நடவடி புஸ்தகம், அதாவது the first sources, the book of the acts of Solomon. சாலமோனின் நடவடிகள் அப்படி ஒரு புக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கிறான். அந்த புஸ்தகத்தில் சாலமோனை குறித்த காரியங்கள், அவன் செய்தவை அனைத்தும் அவனுடைய ஞானமும் அந்த புஸ்தகத்தில் அல்லவோ எழுதப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கலாம். 2வது 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 14ஆம் அதிகாரம் அந்த 19ஆம் வசனம். யெரொபெயாம் யுத்தம் பண்ணினதும் ஆண்டதுமான அவனுடைய மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. இஸ்ரவேலின் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகம், நடவடிகள் புத்தகம் அல்ல நாளாகம், த புக் ஆஃப் கிரானிக்கல்ஸ் ஆஃப் கிங்ஸ் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரவேல் ராஜாக்கள் அப்படியே நாளாகம் புஸ்தகம் அப்படி ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த நாளாகம் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ராஜாக்களை குறித்த விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலிருந்தும் இந்த காரியங்களை எடுத்திருக்கலாம். அடுத்ததாக 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்கள். 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பார்த்திங்கன்னா, ரெகோபெயாமின் மற்ற வர்த்தமானங்கள் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம் புஸ்தகம். யூதாவுடைய த புக் ஆஃப் கிரானிக்கல்ஸ் ஆஃப் த கிங்ஸ் ஆஃப் ஜூடா. ஏற்கனவே சொன்னது இஸ்ரவேல் ராஜாக்களின் நடவடிக்கைகள், இப்போ சொல்கிறது யூதா ராஜாக்களின் நாளாகம புத்தகம்.
அப்போ குறைந்தபட்சம் 3 ரிசோர்ஸஸ். சாலமோன் அவனுடைய காரியங்களை குறித்து தனியாக ஒரு நாளாகம் அல்லது நடவடிக்கைகள் புத்தகம், இஸ்ரவேல் ராஜாக்களுடைய காரியங்களை எழுதுவதற்கான ஒரு நாளாகம் புத்தகம், நாளாகம் 4 அந்தந்த நாள் காரியங்களை எழுதி வைக்கிற ஒரு புத்தகம், ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ். யூதா ராஜாக்கள் அவர்களை குறித்த நாளாகம புத்தகம். இவைகளிலிருந்தெல்லாம் இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்தின் காரியங்களை தொகுத்து எழுதியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக 1 ராஜாக்கள் புத்தகத்தினுடைய காலம், இந்த டியூரேஷன் டைம், கிட்டத்தட்ட 120 வருட கால சம்பவங்கள் இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. எதிலிருந்து எதுவரை என்றால், சாலமோன் முதல் இஸ்ரவேலின் ராஜாவாகிய அகசியா அந்த ராஜா வரைக்கும் உள்ள சரித்திரம் இந்த 1 ராஜாக்கள் புத்தகம். அதுதான் 120 வருஷம் சுமார் என்று சொல்லுகிறோம். இந்த ராஜாக்கள் புத்தகம் எழுதினது 931 BC கிறிஸ்துவுக்கு முன். 931ஆம் ஆண்டு இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், 120 வருட சரித்திரம். ரெண்டாவது, சாலமோன், அது எங்கே ஆரம்பிக்குது? சாலமோனின் ராஜ்யபாரம் ஆரம்பித்தது அந்த பிகினிங் ஆஃப் சாலமோன்ஸ் கிங்டம். அதில் ஆரம்பித்து அது அகாசியா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய அகாசியா, அதுவரை உள்ள சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. 931ஆம் ஆண்டு இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கலாம். அடுத்ததாக இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்துடைய கீவேர்டு, முக்கிய வார்த்தை அப்படின்னா என்ன? ஒட்டுமொத்த அந்த 1 ராஜாக்கள் புத்தகத்தின் முக்கியமான விஷயம் என்ன? இந்த ஒரு வார்த்தையை தெரிந்தால் கிட்டத்தட்ட அந்த புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளலாம். முக்கிய வார்த்தை, கீவேர்டு. முக்கிய வார்த்தை என்னவாக இருக்க வேண்டுமென்றால், ராஜ்யபாரம் பிளவுபடுதல், இந்த டிவிஷன் ஆஃப் த கிங்டம். ஒட்டுமொத்தமாக 12 கோத்திரமும் ஒன்றாக இருந்தது. அந்த 12 கோத்திரம் ஒன்றாக இருந்த அந்த கோத்திரங்கள் இப்பொழுது 2ஆக பிளவுபட்டிருக்கிறது. யூதா கோத்திரம், யூதா ராஜ்யம், இஸ்ரவேல் ராஜ்யம், தெற்கு ராஜ்யம், வடக்கு ராஜ்யம், எருசலேம், சமாரியா. பிற்பாடு நான் அதை சொல்லி தருகிறேன். ராஜ்யம் 2ஆக பிளவுபடுதல். ஸோ இதுதான் இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்தில் முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. முக்கிய வசனம் என்ன? 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இதனுடைய கீ வேர்ஸ் இந்த புத்தகத்தில் முக்கிய வசனமாக இருக்கிறது. என்ன வசனம்? 11 எடுத்து வாசிக்கிறீங்களா? ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். மறுபடியும் சொல்கிறேன். கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். இதுதான் இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்தில் முக்கிய வசனமாக இருக்கிறது. சாலமோனுக்கு ஆண்டவர் வாக்கு போனார், தகப்பனை போல தாவீதை போல உத்தமமாய் பின்பற்றினால் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிலாம் ஆண்டவர் வாக்கு பண்ணார். ஆனால் அவன் பின் நாட்களில் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போனதை வாசிக்கிறோம். அப்படி பின்வாங்கி போனபடியினால, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால இந்த சாலமோன் காலத்துக்கு பிற்பாடு ராஜ்யபாரம் 2ஆக பிளவுபட்டது. அதில் பெரும்பகுதி 10 கோத்திரம்தான் அந்த அவனுடைய ஊழியக்காரனாக இருந்த யெரொபெயாம் முக்கியமான ஒரு ஆஃபீஸர் அந்த சாலமோனுடைய ராஜ்யபாரத்தில். யெரொபெயாம் அவன் கையில் 10 கோத்திரம் பிடுங்கி கொடுக்கப்பட்டது என்று தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக உள்ளடக்கம். இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 2 விஷயந்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 1 ராஜாக்கள் புஸ்தகம் என்று சொன்ன உடனே 2 காரியம் உங்கள் மனதில் ஞாபகத்துக்கு வந்தால் போதும். அதுதான் 22 அதிகாரமும் பிரதிபலிக்கிறது. ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கிறேன். அதை தான் முதலாவது ஐக்கிய ராஜ்யம், யுனைடெட் கிங்டம்.
யுனைடெட் கிங்டம். 1 முதல் 11 அதிகாரங்களில் அந்த 12 கோத்திரமும் ஒன்றாக இருந்த அந்த காரியங்களுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது சவுல் ராஜ்யபார காலத்தில் ஒன்றாக இருந்தது, தாவீதின் ராஜ்யபார காலத்தில் ஒன்றாக இருந்தது, சாலமோன் காலத்திலும் ராஜ்யபாரம் ஒன்றாக இருந்தது. சாலமோனுக்கு பிற்பாடு தான் ராஜ்யபாரம் பிடுங்கி அது வேறு ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்டது, அல்ல 2ஆக அது பிளவுபட்டதுன்னு சொல்லலாம். ஸோ முதல் 11 அதிகாரத்தில் ஐக்கிய ராஜ்யம் என்றுதான் சொல்ல முடியும். 2வது பிரிந்த ராஜ்யம், டிவைடட் கிங்டம், பிளவுபட்ட ராஜ்யம் அல்லது பிரிந்த ராஜ்யம். 12ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரை இந்த ராஜ்யம் 2ஆய் பிரிந்த பிற்பாடு என்ன சம்பவித்தது? வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் என்று பிரிந்தார்களே, வடக்கு ராஜ்யத்தில் யார் ராஜா, தெற்கு ராஜ்யத்தில் யார் ராஜா? ஸோ இது போன்ற காரியங்கள் தான் இந்த ராஜாக்கள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் சொல்ல கவனிக்கிறீங்களா? 1 ராஜாக்கள் புஸ்தகத்தை 2ஆக பிரிக்கலாம். ஐக்கிய ராஜ்யம் அல்ல ஒன்றுபட்ட ராஜ்யம், 12 கோத்திரம் ஒன்றாக இருந்த காலம். அடுத்து பிரிந்த அல்ல பிளவுபட்ட ராஜ்யம், 12ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரை பிளவுபட்ட ராஜ்யம். அந்த ராஜ்யம் 2ஆக பிரிந்து அதற்கு ராஜாக்கள் நியமிக்கப்பட்டார்கள். அந்த சரித்திரம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரை சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஐக்கிய ராஜ்ய காலம், யுனைடெட் கிங்டம், அதில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதில் இந்த ஐக்கிய ராஜ்ய காலத்தில் சாலமோன் ராஜாவாகி சாலமோன் சில சாதனைகளை சாதித்து பிற்பாடு அவன் வீழ்ச்சி அடைந்த அந்த காரியம்தான் இந்த முதல் 11 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் கவனிங்க. சாலமோன் தன் ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துதல், சாலமோன் அந்த ராஜ்ய பாரத்தில் சில சாதனைகளை வளர்ச்சியை கண்டடைதல், அடுத்து சாலமோன் வீழ்ச்சி அடைதல். இதுதான் நம்ம இந்த முதல் 11 அதிகாரங்களில் வாசிக்கிறோம். ஒவ்வொன்றாக நான் சொல்லுகிறேன். முதலாவது சாலமோன் ராஜாவாக மாறுதல். இப்போ சாலமோன் ராஜாவாவதற்கு முன்பு தாவீது வயது சென்றவனாக படுத்திருக்கிற சூழ்நிலையில் அதோனியா என்ற ஒருவன் இருந்தான். அவன் காலாட்களை சம்பாதித்து குதிரைகளை சம்பாதித்து அவன் யோவாபோட தந்திரமாய் ஆலோசனை செய்து கொஞ்சம் ஜனங்களை கூட்டிக் கொண்டு போய் அவன் ராஜாவாக தன்னை அபிஷேகம் பண்ணி கொண்டான். அதோனியா அப்படிங்கிற ஒரு மனுஷன். இதை கேள்விப்பட்ட நாத்தான் தீர்க்கதரிசி, இதை கேள்விப்பட்ட பத்சேபால் தாவீதினிடத்தில் போய், நாத்தான் தீர்க்கதரிசியும் பத்சேபாலும் தாவீதினிடத்தில் போய், உமக்கு பிற்பாடு ராஜாவாக நியமிக்கப்பட போகிற நபர் யார், இப்பொழுதே அதை ஜனங்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்ல, அதுக்கு பிற்பாடு தான் சாலமோன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு சில நாட்களுக்குள்ளே தாவீது மரணம் அடைகிறதை நாம் பார்க்கலாம். கவனிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு தோத்திரம். ஸோ அதோனியாவின் சதி முறியடிக்கப்பட்டது. அவனாக ஆட்களை கூட்டிக் கொண்டு நான் தான் ராஜா என்று தன்னைத்தானே அறிவித்து கொண்டு அவன் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில் தான் இந்த செய்தி நாத்தான் தீர்க்கதரிசிக்கு காதுக்கு வர, இந்த நாத்தான் உடனே பத்சேபாவிடத்தில் சொல்ல, பத்சேபாலும் நாத்தானும் தாவீதில் போக, நீர் உமக்கடுத்து சாலமோன் அல்லவா ராஜாவாக வர வேண்டும் என்று சொன்னீர், இப்பொழுதோ அதோனியா ராஜாவாகிறானே ஆயிருக்கிறானே, காரியம் என்ன? எனக்கு அப்படியல்லவா ஆணையிட்டீர், சாலமோனை ராஜாவாக்க வேண்டும் அல்லவா ஆணையிட்டீர், காரியம் என்னன்னு கேட்கும்போது தான் இப்போ தாவீது அவனை இந்த கர்த்தருக்கு தோத்திரம், இந்த சாலமோனை அழைப்பித்து அவனை ராஜாவாக அனுப்பினான் என்று வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் சாலமோன் தன் ராஜ்ய பாரத்தை ஸ்தாபித்தல். 1-2 அதிகாரங்களில் சாலமோன் எஸ்டாப்ளிஷஸ் ஹிஸ் கிங்டம். அடுத்து 2வதாக இதே ஐக்கிய ராஜ்ய காலத்தில் சாலமோனின் சாதனை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவனுடைய சாதனையில் ஒன்று, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அளவு கடந்த ஞானம், தேசம் அறியத்தக்க, சுற்றி இருக்கிற தேசங்களெல்லாம்
சாலமோனின் ஞானத்தை கேள்விப்பட்டு அவனை தேடி வந்து அவனுக்கு பொன் வெள்ளி போன்ற பரிசு பொருட்களை கொடுத்து அவனை கௌரவித்ததை கனப்படுத்தினதை ஆச்சரியப்பட்டதை வாசிக்கிறோம். சாலமோனுடைய தேவ ஞானம், த டிவைன் விஸ்டம் என்று நம்ம சொன்ன நேஷனல் ரெகக்னிஷன் ஆஃப் சாலமோன்ஸ் விஸ்டம், சாலமோனுடைய அளவு கடந்த ஞானம், அது அவனுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. அடுத்து அவன் 13 வருடங்களாக பிரயாசப்பட்டு ஆலயம் கட்டி முடித்து, பிரம்மாண்டமான உலகத்தை கவர்ச்சிக்கக்கூட உலகத்தினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய விதத்தில் அவன் பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டி முடித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவுக்கு தோத்திரம். ஆலயத்தை கட்டினது மாத்திரமே தனக்கு ஒரு மாளிகையும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினான் என்று வாசிக்கிறோம். அந்த பிரதிஷ்டை பண்ணுகிற சூழ்நிலையில் தான் சாலமோன் ஜனங்களுக்கு ஒரு சின்ன குட்டி பிரசங்கம் பண்ணுகிறான். தேவன் தன்னுடைய வாக்கினால் சொன்னதை தேவன் தமது கரத்தினால் நிறைவேற்றினார் அப்படின்னு ஒரு குட்டி பிரசங்கம் பண்ணிவிட்டு, அந்த பிரதிஷ்டை நேரத்தில் தான் சாலமோன் ஒரு பெரிய ஜெபம் பண்ணுகிறதை வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்தை நோக்கி யார் கூப்பிட்டாலும் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு செபிசாய்த்து அவரை விடுவிக்கணும், அவங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கணும், அப்படியெல்லாம் சொல்கிறத நாம் அந்த ஜெபத்தில் வாசிக்கிறோம். அப்போ சாலமோனினுடைய அறியத்தக்க 2 முக்கியமான விஷயம் என்ன? ஒன்று அவனுடைய ஞானம், தேவன் கொடுத்த ஞானம், த விஸ்டம் ஆஃப் காட். 2வது அவன் கட்டின ஆலயம். ஸோ அந்த ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணுகிற சூழ்நிலை தான் சாலமோன் ஒரு சின்ன பிரசங்கத்தை, அறிவுரைகளை கூறி அந்த ஜனங்களுக்காக அவன் விண்ணப்பம் பண்ணுகிறதையும், விண்ணப்பம் பண்ணி முடித்த பிற்பாடு ஆண்டவர் அவனுக்கு தரிசனமான சொன்ன வார்த்தைகள், என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறத நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு தோத்திரம். சாலமோனின் சாதனை உயர்வு, த ரைஸ் ஆஃப் சாலமோன்ஸ் கிங்டம், த ரைஸ் ஆஃப் சாலமோன் ஆஸ் அ கிங். அடுத்த ஐக்கிய ராஜ்ய காலத்தில் 3வது சாலமோனின் வீழ்ச்சி. அந்நிய பெண்களை திருமணம் செய்தல் அது கூடாது என்று பைபிளில் போட்டிருக்கு. பட் இன்டர் மேரேஜ் ஆஃப் ஃபாரின் விமன், அந்நிய பெண்களை திருமணம் செய்தல். கடைசியில் ஆண்டவர் சாலமோனை கடிந்து கொண்டு நம்ம வாசித்தோமே இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்தினுடைய திறவுகோல் வசனமாக கீ வேர்ஸாக வாசித்தோமே, அவனை ஆண்டவர் கடிந்து கொண்டு, நீ என் சொல்ல கீழ்ப்படியாமல் போனதுனால் ராஜ்யபாரத்தை உணர்ந்த பிடிங்கி உன் ஊழியக்காரனுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் அதை கொடுப்பேன்னு சொன்னார். அதான் சாலமோனை ஆண்டவர் கடிந்து கொள்கிறத நாம் பார்க்குறோம். அடுத்து சாலமோனுடைய மரணம், இதை நம்ம இங்கே வாசிக்கலாம். அப்போ சாலமோனுடைய 1 முதல் 11 அதிகாரத்தில் நான் ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன். சாலமோன் ராஜாவாக தன்னை ஸ்திரப்படுத்துதல், சாலமோன் ராஜாவான பிற்பாடு ஆலயத்தை கட்டுதல், ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணுதல், அதற்கு ஆண்டவர் உனக்கு கொடுத்த அளவில்லாத ஞானம் என்று நம்ம சொல்லுகிறோம். அதுக்கு பிற்பாடு சாலமோனுடைய வீழ்ச்சி, ராஜாவாகுதல், அவன் தேசம் அறியத்தக்க ஞானம், ஆலயம் கட்டுதல், அடுத்து சாலமோனுடைய வீழ்ச்சி. பல பெண்களை அவன் திருமணம் செய்து 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் தான் அந்த காரியங்களை குறித்த விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பல பெண்களை விவாகம் செய்தது மாத்திரமல்ல, அவர்கள் தெய்வத்தை தன் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வணங்கினதை கூட பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 11:7. அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரன் அருவருப்பாகிய மோளேகுக்கும் மேடையை கட்டினான். விக்கிரக வழிபாட்டை தேசத்தில் கட்டவிழ்த்து விட்டதை நாம் பார்க்கிறோம். சாலமோனின் வீழ்ச்சி இதுதான் 1 முதல் 11 அதிகாரங்களில் வாசிக்கிற விஷயம். ராஜாவாகுதல், ஞானத்தை பெற்றுக்கொள்ளுதல், ஆலயம் கட்டி பிரதிஷ்டை பண்ணுதல், பல பெண்களை திருமணம் செய்து வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைதல்.
இதுதான் 1 முதல் 11 அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். அடுத்ததாக பிளவுபட்ட ராஜ்யம் அல்ல பிரிந்த ராஜ்யம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 12 கோத்திரம், அதுதான் ஐக்கிய ராஜ்யம் என்று சொல்லுகிறோம், யுனைடெட் கிங்டம் என்று சொல்லுகிறோம், ஒன்றுபட்ட ராஜ்யம் சொல்லுகிறோம். அந்த ராஜ்யம் சாலமோன் காலத்துக்கு பிற்பாடு அது பிளவுபட்டது. ஏன் பிளவுபட்டது என்பதற்கான காரணத்தை முதலாவது நாம் கற்றுக்கொள்வோம். இந்த காசஸ் ஃபார் டிவிஷன் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் நினைக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் போய் இந்த சாலமோன்ட்ட ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. என்ன வேண்டுகோள்? தகப்பனார் எங்களை கடுமையாக நடத்தினார், அதிக வட்டி சுமத்தினார், எங்களுக்கு சரியாக கூலி கொடுக்கப்படவில்லை, ஆகவே நீர் எங்களுக்கு அதில் சிலாக்கியம் பண்ண வேண்டும் என்பது போல் அவர்கள் கேட்டுக்கொண்டதை நம்ம பார்க்குறோம். அதாவது 1 ராஜாக்கள் 12 வாசிக்க, நம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார், இப்பொழுது நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் அப்படின்னோடனே சாலமோன் அங்கே தன்னோடு இருக்கிற அந்த வாலிபரத்தில் ஆலோசனை, முதியோர் தனக்கு சொல்ல ஆலோசனை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவரோடு பேசி, அதாவது 1 ராஜாக்கள் 12:14 வாசிக்கிறேன். 12:14, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அதுக்கு பிற்பாடு தான் இந்த அவனுடைய ஊழியக்காரனாகிய யெரொபெயாம் 10 கோத்திரத்தை தனியாக அழைத்து கூட்டி சென்று ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறத வாசிக்கிறோம். ஸோ ராஜ்யம் 12 கோத்திரமாக ஒருங்கிணைந்திருந்தது, ஒன்றுபட்டிருந்தது. 2 பிளவுபட காரணமான இஸ்ரவேலரின் வேண்டுகோளும் ரெகொபெயாமின் முட்டாள்தனமான பதிலும். த ரெக்வெஸ்ட் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் ஃபூலிஷ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ரெகொபோம். ரெகொபெயாம் யார்? சாலமோனின் குமாரன். யெரொபெயாம் யார்? சாலமோனின் வேலைக்காரன், பணியாள், வேலைக்காரன். இந்த யெரொபெயாம் தலைமையில் தான் இஸ்ரவேலர் இந்த ரெகொபெயாம்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் தகப்பனாகி சாலமோன் எங்களை பாரமாக்கினார், எங்கள் பாரமான சுமையை சுமத்தினார், நீர் அதை லகுவாக்கும் கேட்குறாங்க. இவன் முதியோர்கிட்ட ஆலோசனை கேட்குறான். முதியோர்லாம் நுகத்தை லகுவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி லகுவாக்குனா எல்லாரும் உண்மை சேவிப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் தன்னோடு வளர்ந்த வாலிபர்கள் அவனுக்கு தவறான ஆலோசனை கொடுத்து அவனை தவறாக நடத்தினபடினா முட்டாள்தனமான பிரதியுத்தரத்தை, பதிலை அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறத வாசிக்கிறோம். அடுத்ததாக இந்த பிரிந்த ராஜ்யத்தை குறித்து இன்னும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏற்கனவே சொன்னேன், 12 கோத்திரமாக இருந்தது. அதில் பாருங்கள், 2 கோத்திரம் ஒரு பக்கம், 10 கோத்திரம் ஒரு பக்கம் பிரிஞ்சுது. அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. தெற்கு இருந்ததுனால அதுக்கு தெற்கு ராஜ்யம், வடக்கு இருந்ததுனால அது வடக்கு ராஜ்யம். தெற்கு ராஜ்யத்துக்கு ஒரு தலைநகர் இருந்துச்சு, அங்கே தான் ராஜா இருந்து ஆட்சி செய்தார். அதே போல் வடக்கு ராஜ்யத்துக்கும் ஒரு தலைநகர் இருந்துச்சு, அங்கே தான் ராஜா இருந்து ராஜ்யபாரம் பண்ணினார். ஸோ தெற்கு ராஜ்யத்துக்கு எருசலேம் தலைநகராகவும் வடக்கு ராஜ்யத்துக்கு சமாரியா தலைநகராகவும் இருந்தது. அடுத்து இன்னொரு பொதுவான ஒரு பெயர் இருக்கிறது. தெற்கு ராஜ்யம் யூதா என்று சொல்கிறார்கள், வடக்கு ராஜ்யத்தை இஸ்ரவேல் என்று அழைக்கிறார்கள். நல்லா கவனிங்க, எருசலேம் அப்படின்னாலே தெற்கு ராஜ்யம்தான், சமாரியா அப்படின்னாலே வடக்கு ராஜ்யம்தான், யூதா என்றாலே தெற்கு ராஜ்யம்தான், இஸ்ரவேல் என்றாலே அது வடக்கு ராஜ்யம். அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மறுபடியும் சொல்கிறேன், தெற்கு ராஜ்யத்தில் தான் 2 கோத்திரம், யூதா பென்யமீன் அப்படி 2 கோத்திரம், மீதமுள்ள 10 கோத்திரங்கள் வடக்கு ராஜ்யத்துக்கு போயிட்டான். இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க சரித்திரம் என்னென்னா, தெற்கு ராஜாவின் 4 ராஜாக்களை குறித்த விவரங்கள். நான் எல்லா ராஜாக்கள் பட்டியலும் 2 ராஜாக்கள் புத்தகம் நான் உங்களுக்கு டீச் பண்ணும்போது தர்றேன், விவரங்களை தர்றேன். இப்போ 1 ராஜாக்கள் புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நான் உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறேன். 1 ராஜாக்கள் புத்தகத்தில்
தெற்கு ராஜ்யத்தை ஆளுகை செய்த 4 ராஜாக்கள் பட்டியல் சொல்லப்பட்டிருக்கு. வடக்கு ராஜ்யத்தில் ஆளுகை செய்த 8 ராஜாக்களுடைய பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதை யார் யாருங்கிறத பின்னாடி பார்ப்போம். இப்போ அடுத்து இந்த மேப்பை பார்த்திங்கன்னா தெரியும். பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பச்சை கலரில் இருக்கிறது எல்லாமே இஸ்ரவேல், வடக்கு ராஜ்யம், சமாரியா என்று சொல்லலாம். அப்புறம் கீழே அந்த இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அதுக்கு பேர் யூதா அல்லது எருசலேம், 2 கோத்திரம், தெற்கு ராஜ்யம், இப்படி பல பெயர்கள். நீங்கள் அந்த பட்டியலை மறுபடியும் பாருங்கள். வடக்கு, தெற்கு, அப்புறம் 10 கோத்திரம், 2 கோத்திரம், அப்புறம் சமாரியா, எருசலேம் என்று அங்கே 2ஆக அந்த இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. 2 கலர் காமிச்சிருக்கு. 10 கோத்திரம் மொத்தமாக பிரிஞ்சுட்டாங்க, 2 கோத்திரம் அப்புறம் பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இதில் கவனிக்கணும். அடுத்ததாக இந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் நான் சொன்னேன், இஸ்ரவேல், யூதா அப்படின்னு. இனி அடுத்தடுத்து 2 ராஜாக்களை, எருசலேமை ஆளுகை செய்தவர், சமாரியாவை ஆளுகை செய்தவர், தெற்கு ராஜ்யத்தை ஆளுகை செய்தவர், வடக்கு ராஜ்யத்தை ஆளுகை செய்தவர், இப்படி நம்ம பல வார்த்தைகள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ இஸ்ரவேல் ராஜாக்கள், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் இஸ்ரவேல் ராஜாக்கள், ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போல் இந்த 8 ராஜாக்கள் இஸ்ரவேல் ராஜாக்கள் அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். 12 ஒவ்வொன்றுக்கும் வசனமும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வேணால் அதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அந்த 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 ராஜாவின் பெயரை மாத்திரம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். சரியா? இந்த 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், யெரொபெயாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலருக்கெல்லாம் கேள்வியான போது அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யெரொபெயாம் இப்போ ராஜாவாயிட்டார். இந்த யெரொபெயாம் 1ன்னு போட்டுக்குங்க. காரணம் அப்புறம் யெரொபெயாம் 2 வர்றார். அதை 2 ராஜாக்கள் புத்தகத்தில் நம்ம சிந்திக்கும் போது, நம்ம படிக்கும்போது அதை படிப்போம். யெரொபெயாம் 1 அவர் யெரொபெயாம் அப்படின்னு நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டிய முக்கியமான விஷயம் பொற்கன்று குட்டி வணக்கம் என்று சொல்லலாம். அதாவது வடக்கு ராஜ்யத்திலிருந்து ஜனங்கள் தெற்கு ராஜ்யத்திற்கு பலி செலுத்துவதற்காக எருசலேமுக்கு போயிடுவாங்க. நம்ம ராஜ்யத்திலிருந்து ஆட்கள்லாம் அங்கே போய்விட வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி அவங்க பெத்தேலுங்கிற இடத்திலும், அதாவது இதான் பெத்தேல், கவுன்சின்னா தெரியும், இதான் பெத்தேல். இந்த பெத்தேலுங்கிற இடத்திலும் தான்ங்கிறது இங்கே இருக்குது. அப்போ 2 எல்லையிலும் ஒரு பொற்கன்று குட்டி நிறுவி அங்கே பலிபீடத்தை உண்டாக்கி ஜனங்களெல்லாம் பலி செலுத்துவதற்கு தூண்டிவிட்டான். விக்கிரக வணக்கத்தை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தி விட்டான் என்று நம்ம சொல்லலாம். ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, யெரொபெயாம் பொற்கன்று குட்டிகளை நிறுவி, கோல்டன் காஃப் பொற்கன்று குட்டி நிறுவி பெத்தேலில் 1, தானில் 1 விக்கிரக வணக்கத்தை அவன் அங்கே நிரூபித்ததை நாம் பார்க்கிறோம். நிறுவி ஜனங்களை தவறாக வழிநடத்தினது. ஏன்னா இந்த ராஜ்யத்திலிருந்து யாரும் எருசலேமுக்கு போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி தவறான ஒரு தீர்மானத்தை எடுத்ததை வாசிக்கிறோம். அடுத்து நாதாப் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12:25 ஆண்டுக்கு மகிமை உண்டாகட்டும். யெரொபெயாம் எப்ராயிம் மலை தேசத்தில் ஷீகேமையும் கட்டி அதில் வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக பாஷா 15:33ஆம் வசனம். யூதாவின் ராஜாவாகிய ஆஷாவின் 3ஆம் வருஷத்தில் அகியாவின் குமாரனாகிய பாஷா இஸ்ரவேல் அனைத்து மேலும் திர்ஷாவிலே ராஜாவாகி 24 வருஷம் ஆண்டு பாஷா. அடுத்து ஏலா 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 16:8
யூதாவின் ராஜாவான ஆஷாவின் 26ஆம் வருஷத்திலே பாஷாவின் குமாரனாகி ஏலா இஸ்ரவேலின் மேல் திர்ஷாவிலே ராஜாவாகி 2 வருஷம் அரசாண்டான். ஏலா. 5வது சிம்ரி 16-15 ராஜாவாகிய ஆஷாவின் 27ஆம் வருஷத்தில் ஷிம்ரி திர்ஷாவிலே 7 நாள் ராஜாவாக இருந்தான். ஷிம்ரி. அடுத்து 16-21 உம்ரி. கர்த்தருக்கு தோத்திரம். பாதி ஜனங்கள் உம்ரியை பின்பற்றினார்கள். அங்கே ஒரு சின்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள. அதில் உம்ரி தான், உம்ரியுடைய கை ஓங்கினதை வாசிக்கிறோம். பாதி ஜனங்கள் உம்ரி. அடுத்து 7வது ஆகாப். ஆகாப் ராஜாவை அவங்க ஆகாப் ராஜாவாக 16-28 உம்ரி தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்து சமாரியாவில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஆகாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஸோ இந்த ஆகாப் ராஜாவின் காலத்தில் தான் எலியா அறிமுகமாகிறாரு. அங்கே தான் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் எலியாவுக்கு இடையில் ஒரு சவால் நடக்கிறது. அங்கே பலிபீடத்தில் அந்த எலியா ஜெபம் பண்ணும்போது அக்கினி இறங்கினது. எலியா ஜெபித்து தான் அங்கே பெருமழை உண்டாயிற்று. இதெல்லாம் அந்த சம்பவங்களை வாசிக்கிறோம். இந்த ஏரியாக்களில் தான் இந்த நாபோத் அப்படிங்கிற ஒருத்தனுடைய திராட்சை கொள்ளை அதை இந்த ஆகாப் கேட்க அவன் தரமாட்டேன் என்று சொல்ல ஏசபேல் தந்திரமாய் திட்டமிட்டு இந்த நாபோத்தின் மேல் அபாண்டமாய் குற்றம் சாட்டி இந்த நாபோத்தை கல்லறிந்து கொலை செய்து அந்த திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கி கொண்டான். இந்த சரித்திரங்கள்லாம் இந்த ஆகாப் ராஜாவாக இருக்கும்போது தான் வருது. கடைசியில் ஆகாப் ராஜா செத்து போனான் என்று நாம் அதில் வாசிக்கிறோம். ஸோ இதுக்கடையில் ஏசபேல் எலியாவை கொலை செய்ய எலியா போதும் ஆண்டவர் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று ஓட ஆண்டவர் அவனை மறுபடியும் திடப்படுத்தி ஸ்திரப்படுத்த மறுபடியும் ஊழியத்தை தொடர அவனை உற்சாகப்படுத்தின காரியங்கள்லாம் இந்த ஆகாப் ராஜாவின் காலங்களில் தான் நம்ம வாசிக்கிறோம். வழங்கிட்டீங்களா? அடுத்து 8வது அகாஷியா. அகஷியா அல்ல அகாஷியா. 22ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 22-51 ஆகாபின் குமாரனாகிய அகஷியா யூதாவின் ராஜாவாகி யோஷபாத்தின் 17ஆம் வருஷத்தில் சமாரியாவில் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் 2 வருஷம் ராஜ்யம் பண்ணினான். சமாரியாவில் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். சமாரியாவில்னா வடக்கு ராஜ்யம், இஸ்ரவேல் வடக்கு ராஜ்யம். அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ இஸ்ரவேலை ஆண்ட 8 ராஜாக்களை குறித்து 1 ராஜாக்கள் புத்தகத்தில் வாசிக்கிறோம். மீதமுள்ள ராஜாக்களை 2 ராஜாக்கள் புத்தகத்தில் வாசிப்போம். ஸோ 2 ராஜாக்கள் புத்தகத்தை வரும்போது ஒட்டுமொத்தமாக இஸ்ரவேல் எத்தனை ராஜாக்கள் இருந்தாங்க, ஒட்டுமொத்தமாக யூதாவில் எத்தனை ராஜாக்கள் தான் பார்ப்போம். அப்போ 8 ராஜாக்கள் யெரொபெயாம், நாதாப், பாஷா, ஏலா, சிம்ரி, உம்ரி, ஆகாப், அகசியா. 8 ராஜாக்கள். அடுத்து கடைசியாக யூதாவின் ராஜாக்கள். இந்த யூதா அப்படின்னா எருசலேம். எருசலேம் தெற்கு ராஜ்யம். ரெகோபயாம் அதான் முதல் ராஜா. அங்கே யெரொபெயாம், இங்கே ரெகோபயாம். இந்த ரெகோபயாம் தான் முதல் ராஜாவாக இருந்தார். 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். 11ஆம் அதிகாரம் ஆண்டவருக்கு தோத்திரம் 43ஆம் வசனத்தில் நாம் இவைகளை பார்க்கலாம். இது ரெகோபயாம அவங்க ராஜாவாக்குனதை குறித்து நாம் வாசிக்கலாம். சாலமோன் தன் பிதாக்களுடன் நித்திரை அடைந்து தன் தகப்பனாகிய தாவீது நகரத்தை அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ரெகோபயாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ரெகோபயாம் ராஜாவாரர். அடுத்து அபியாம் அப்படின்னு ஒருத்தர் ராஜாவாரர். 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 ராஜாக்கள் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 15:1 நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் என்னும் ராஜாவின் 18ஆம் வருஷத்தில் அபியாம் யூதாவின் மேல் ராஜாவாகி. இந்த டேர்ம்ஸ்லாம் மறக்கக்கூடாது. நீங்கள் அந்த டேர்ம்ஸை மறுபடியும் அப்புறம் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. அபியாம். அடுத்து ஆஷா 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அபியாம் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள்.
அவன் குமாரனாகிய ஆஷா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஆஷா. அடுத்து யோசபாத் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 15:24. ஆஷா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யோசபாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யோசபாத் ராஜாவாகுதல். ஆக யூதாவை ஆண்ட 2 கோத்திரத்தை ஆண்ட 4 ராஜாக்கள் இங்கே சொல்லப்பட்டு 1 ராஜாக்கள் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. என்ன ராஜாக்கள்? ரெகொபெயாம், அபியாம், ஆஷா, யோசபாத். இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்தில் ஐக்கிய ராஜ்யம், பிளவுபட்ட ராஜ்யம் சொன்னேன். இந்த பிளவுபட்ட ராஜ்யத்தில் கவனம் செலுத்த வேண்டியது இந்த பட்டியல். கவனிக்கிறீங்களா? இந்த பட்டியல் முக்கியமான விஷயம். ஒன்று தெற்கு ராஜ்யம், இன்னொன்று வடக்கு ராஜ்யம். தெற்கு ராஜ்யத்து தலைநகர் எருசலேம், வடக்கு ராஜ்யத்து தலைநகர் சமாரியா. தெற்கு ராஜ்யத்துக்கு இன்னொரு பேர் யூதா, வடக்கு ராஜ்யத்துக்கு இன்னொரு பெயர் இஸ்ரவேல். இதை மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா பல இடங்களில் பலவிதமான டேர்ம்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. உதாரணமாக எருசலேமை ஆளுகை செய்த ராஜா அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறவனே யூதா ராஜா, தெற்கு ராஜ்யத்தின் ராஜா. அதில் ரெகொபெயாம் தான் முதல் ராஜா. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த தெற்கு ராஜ்யத்தில் 2 கோத்திரம், வடக்கு ராஜ்யத்தில் 10 கோத்திரம். இந்த தெற்கு ராஜ்யத்தில் 4 ராஜாக்கள் இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வடக்கு ராஜ்யத்தில் 8 ராஜாக்கள். நம்ம யார் யாருன்னு பார்த்தோம். 8 ராஜாக்களை குறித்த விஷயங்களை 1 ராஜாக்கள் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் வாசிக்கிறோம். ஸோ ரெகொபெயாம் தான் தெற்கு ராஜ்யத்தின் முதல் ராஜா. வடக்கு ராஜ்யத்தின் முதல் ராஜா யெரொபெயாம். ரெகொபெயாம் என்பது சாலமோனின் குமாரன். அடுத்து யெரொபெயாம் என்பது சாலமோனின் ஊழியக்காரன். சாலமோன் ராஜ்யபாரத்தில் ஒரு அதிகாரியாக, அலுவலராக இருந்து வேலை பார்த்தவன் தான் யெரொபெயாம். அவன் தலைமையில் தான் ஒரு கூட்டம் எழும்பி இந்த ரெகொபெயாம்கிட்ட போய் கேட்குறாங்க. ரெகொபெயாம் அதுக்கு ஒத்துக்கிறலை. ஆகவே 10 கோத்திரங்கள் தனியாக பிரிந்தது. ஆண்டவர் அவரோடு யுத்தம் செய்வதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஆகவே இந்த பட்டியலை ஞாபகம் வச்சுக்குங்க. இந்த வாரம் முழுவதும் 1 ராஜாக்கள் புத்தகத்தை 22 அதிகாரம் தான் இருக்கிறது. வாசித்து முடித்துவிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமும் இரக்கம் உள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. 1 ராஜாக்கள் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிற சம்பவங்களுக்காக, சரித்திரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சாலமோன் ஆண்டவரே உலகமறியத்தக்க ஞானவானாக, உலகமறியத்தக்க ஆலயத்தை கட்டுகிறவனாக இருந்த போதிலும் அவனுடைய தவறான சேர்க்கையினால் ஆண்டவரே அவன் வாழ்க்கை தானே சீரழித்து கொண்டதை வாசிக்கிறோம். அவன் இருதயம் தேவனை விட்டு விலகினதை வாசிக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள ஜீவ தண்ணீருள்ள நீரூற்று அதிலிருந்து புறப்பட்டு ஓட ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என ஜெபிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து புத்தகங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு ஏதுக்களை தாங்க. உம்முடைய கரங்களை தருகிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. கர்த்தர் சுத்தமாக அடுத்த வாரம் 2 ராஜாக்கள் புத்தகத்தை குறித்து நாம் சந்திப்போம்.